இருக்கியா நீ? இல்ல பாட்டி, அந்த வெண்ணிலா வீட்டை விட்டு அனுப்ப சொன்னா நீங்க அனுப்பல. எனக்கு வேற வழி தெரியல. அப்போ நீ இப்படி குடிக்கிறதுக்கு அந்த பழிய தூக்கி ஏன் மேல போடுறியா நீ? பாட்டி, நான் யாரையும் தப்பு சொல்லல. எல்லா தப்பும் என் மேலதான். பாட்டி, கண்மணி பரிதாபப்பட்டான அந்த வெண்ணிலா வீட்டுக்குள்ள கூட்டு வந்தோம் பாத்தீங்களா, அங்க பண்ணிருக்கேன் நான் பெரிய தப்பு. அப்போ நீ வெண்ணிலாவை லவ் பண்ணத கண்மணி கிட்ட இருந்து எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சல, அது தப்பு இல்லையா? தப்புதான், தப்புதான், பெரிய தப்புதான். ஐயோ, அது வேண்டாங்க. குளிர்னா கூட பரவாயில்லைங்க, கால் வலிதான் தாங்க முடியல. என்னாச்சு காலுக்கு? நசை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விண்ணு விண்ணு பயங்கரமா வலிக்குது. சாரிங்க, நான் உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். நீங்க கீழே உட்கார்ந்திருக்கீங்க, போய் தூங்குங்க. நீ முதல்ல காலை நீட்டு. என்ன பண்றீங்க? இப்படி அமைக்க தேய்ச்சா போதும். இப்படி சூடா தேய்ச்சி விட்டா வலி குறைஞ்சு கொஞ்சம் இதமா இருக்கும். அப்பயும் குறையலன்னா ஹாஸ்பிட்டல் போலாம். எந்த இடத்துல வலிக்குது? இந்த இடத்துலயா? ஆமாங்க, அங்க கொஞ்சம் மேல. அங்க. பாவங்க நீங்க, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? என்ன என்னென்னவோ வார்த்தை சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்க. பரவாயில்ல அன்பு, இருக்கட்டும். நீங்க என்ன எவ்வளவு காயப்படுத்தினாலும் சரி, ஏன் மனசு உங்களுக்காக மட்டும் தான் துடிக்கும். உங்களை பத்தி மட்டும் தான் அன்பை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிறதையும் நீங்க